என்ன சாந்தி இங்க உட்காந்துருக்கு? இல்லக்கா, அம்மா கடைக்கு போச்சு, இன்னும் வர காணுமேனு பார்த்துட்டு இருக்கேன். என்ன நீங்க இந்த பக்கம்? அதை ஏன் கேட்குற சாந்தி? என் மவளோட பெரிய போராட்டமாக தான் இருக்கு. டியூஷனுக்கெல்லாம் அனுப்பி பார்த்தேன், ஆனால் மண்டேல கணக்கு ஏறவே மாட்டுக்கு. நம்ம விஜயா தான் கணக்கு நல்லா போடுவாளா, அதான் இன்னும் பரீட்சைக்கு ஒரு வாரம் தான் இருக்கு, அவளை சொல்லிக் கொடுக்க சொல்லலான்னு வந்தேன். அதுக்கு என்னக்கா, அவள் நல்ல பொறுமையாக சொல்லிக் கொடுப்பா. அதுவும் சின்ன பிள்ளைங்கன்னா அவளுக்கு கொள்ள இஷ்டம். நீங்கள் கவலைப்படாதீங்க, அனுப்பி விடுங்க, நானும் அவகிட்ட சொல்கிறேன். ஏம்மா, நீங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. காசே வாங்காமல் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிறியே. என் பிள்ளைங்க நல்லா படித்து நல்லா வேலைக்கு வரணும்னு தான் நான் படாத படுதேன். ஆனால் என்ன செய்ய, படிக்க மாட்டேக்குவளே. ஐயோ அக்கா, சின்ன பிள்ளைங்க தான் அப்படித்தான் இருக்கும், அதுக்கெல்லாம் வருத்தப்படலாமா? போக போக சரியாயிரும். என்ன இங்கே நிற்கிற, வேலை வெட்டிடியாக்கும்? வீடுனா வேலை வெட்டி இல்லாமலாம் இருக்கும், சும்மையாக இருக்க முடியும்? சும்மா விஜயாவை பார்த்து என் மவளுக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்க சொல்றதுக்காக வந்தேன். அதானே பார்த்தேன், காரியம் இல்லாமல் நீ வருவியா? என்ன இப்படி வாரியன கையமா வந்து நிற்கிற, என்னத்துக்கு? ஒழுங்கு மரியாதையா எல்லாவளும் தூர போங்க, இங்கே கொஞ்சம் வைத்தியம் பார்க்க வேண்டியதாக இருக்கு, அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். பேய் ஓட்டணும்ல. ஏமுட்டி, உங்க ஆத்தாக்காரி எவனையும் உனக்கு கட்டி வைக்கலன்னா ஊருக்குள்ள எவனையாவது இழுத்துட்டு ஓட வேண்டியதானே? உனக்கு ஏன் மகன் கேட்குதா? எதிர்த்து வீட்டில் உட்காந்து என் மகனை பார்த்து கண்ணடிக்கதும் கையை பிடிச்சி இழுக்கதுமா இழுத்துருக்க? எம்பிட்டு திமிர் இருந்தா இந்த வேலையை பார்த்துருப்ப. உன்னைத்தானே கேட்குறேன். கேட்க கேட்க வாயில என்ன கொழுக்கட்டையாவா போட்டிருக்க? வாயை திறக்காம அப்படியே பல்ல காட்டிட்டு உட்காந்துருக்க. உன் முகரக்கட்டைய முன்ன பின்ன கண்ணாடியில் பார்த்துருக்கியா? உன் முகரக்கட்டைக்கு ஏன் மகன் கேட்குதா? ஏம்மா, என்ன எதுன்னு தெரியாம ஒரு வயசு பிள்ளைய அதுவும் தெருவில் வச்சு இப்படி வாரியெல்லாம் அடிக்கிற? எதுனாலும் அவ அம்மா வந்த பிறகு பேசிக்கோங்க. நான் ஒத்தம்மா அவனை பெற்று வச்சிருக்கேன், அவனை இழுத்துட்டு ஓடுது கலைதா, இவளை வேடிக்கை பார்க்க சொல்லிடா. ஒழுங்க மரியாதையா போயிருங்க. இன்னைக்கு சந்தி சிரிக்கிற சிரிப்புல இவ இனிமே என் மகன் பக்கமே திரும்ப கூடாது. இங்க பாரு, இன்னொரு தடவை என் மகன் கிட்ட பேசினேன், வெறும் வாரியில கொண்டு அடிக்க மாட்டேன், சாணியை கரைச்சி ஊத்தி முச்சந்தில வச்சு அடி அடி நான் அடிப்பேன் பார்த்துக்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? ஏன் அக்கா காரிய அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு யாரு துணிச்சலை கொடுத்தா? யாரு துணிச்சலை கொடுத்தா? இங்க பாருங்க, இவா உங்க பிள்ளைய விரும்பினா அவனும் தானே விரும்புறான். இங்க பாருங்க, அங்க போய் உங்க மகன் கிட்ட கேளுங்க. அதை விட்டு போட்டு ஏன் அக்கா கறி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எம்பிட்டு துணிச்சல் இருக்கணும்? வாய மூடு, சிலுவட்டிக்கலாம் கொடுக்க முடிச்ச மாதிரி வந்து நிக்கிற. இங்க பாரு, உன் அக்கா காரி ஏன் அவனை இழுத்துட்டு ஓட அலைதா, நீ எவனை இழுத்துட்டு ஓட அலைத? இங்க பாரு, என் மகனை அதுக்கு தான் பெத்து வளர்த்து இங்க வச்சிருக்கனா? எவ்வளவு திமிர் இருந்தா உன் ஆத்தா மவுளுவளை கூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பா. வாய முடுங்க, இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க வயசுல மூத்தவன் கூட பார்க்க மாட்டேன், ஆரஞ்சு பொருளை கலத்தி போடுவேன். இங்க பாருங்க, உங்க பையனும் சேர்ந்துதான் அவளை விரும்பினாரு, அவ மட்டும் விரும்பல. போய் உங்க பையனை அடைக்க வைங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து ஏன் அக்கா அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எம்புடு துணிச்சல் இருக்கணும்? ஒழுங்க மரியாதையா போயிருங்க, இல்ல நடக்கிறதே வேற. என்னடி என்னாச்சு? ஏன் இவோ இந்த ஆட்டம் ஆடுதாவோ? வா, உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன். மணி மணியா உன் ஆத்தாக்காரி பெத்து விட்டுருக்கல, நீ புருஷன் வீட்டுக்கே போகாம இங்கே உட்காந்துட்டு கிடக்க. உன் தங்கச்சி மாதிரி என்னன்னா ஏன் மவனை கூட கூத்தடிக்கிறாள்வா? வீட்டில் இருந்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் தெரியாத மாதிரி ஆத்தாவும் மவளும் இருக்கலாக்கும். இங்க பாருங்க, ஹபாண்டமா பேசாதீங்க. என்ன ஏதுன்னு தெரியாம எங்க அம்மா வந்த பிறகு எதுனாலும் பேசிக்கோங்க. அதுக்காக வாரியல தூக்கிட்டு வந்து இங்க நிப்பேளா? வாரியல தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்களா? இம்பட்டு நேரம் வாரியல வச்சு சாந்திய அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா சாந்திய அடிச்சிருப்பாவோ, அதை கேட்காம நீ வேற கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் தங்கச்சிய வாரியல வச்சு அடிச்சிருப்பியே? எப்படி நீங்க அடிப்பிய? அவ விரும்பினானா அதுக்கு உங்க மவனும் தானே சேர்ந்து விரும்பி இருக்கணும். உங்க மவன் கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேளுங்க. அதை விட்டு போட்டு என் தங்கச்சி அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும்? அப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இது நடக்குது, அப்படித்தானே? ஓசில அப்படியே தங்கச்சிக்காரிய எதிர்த்த வீட்டை பார்க்க அனுப்பி வச்சுட்டா காரியம் முடிஞ்சிடும் நினைச்சியோ? வாய மூடுங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நடக்கிறதே வேற. மரியாதையா போயிருங்க, இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போறேன், ஒழுங்கு மரியாதையா உன் தங்கச்சிய அடக்கி வை. எவனையாவது ஒருத்தனை பிடிச்சி கழுத்த காலிய கட்டி ஊரை விட்டே அனுப்பு, இல்ல நடக்கிறதே வேற.
இன்னொரு தடவை என் மவனை ஏறெடுத்து பார்த்தா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அறிவு கட்டவளை, இம்புட்டு நேரம் அந்த பொம்பளை வாரியில கொண்டு அடிச்சிருக்கு. நீ என்னன்னா பல்ல காட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க. இங்க பாரு, உனக்கு இந்த காதல் கத்திரிக்காய் இதெல்லாம் தேவையா? எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு மரியாதையா வீட்டுக்குள்ள போ. சொல்ல சொல்ல பல்ல கட்டிக்கிட்டா உட்கார்ந்துருக்க. ஏய், உன்னை தானே அக்கா சொல்லுது, எந்திரிச்சு உள்ள போ. என்னதுக்கு இப்ப பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உன்னை வாரியில கொண்டு அடிக்கிற வரைக்கும் அந்த ஆளு எட்டி கூட பார்க்கல. அந்த ஆளுக்கு உண்மையிலே உன் மேல அன்பு இருந்தா இங்க வந்து நின்றுக்கணும்ல. ஏய், உன்னை தானே கேக்குறேன். ஐயோ அக்கா, அவங்க கோபத்துல அடிக்கிறாங்க. அடிச்சா அடிச்சுட்டு போட்டோம், அதுக்காக என்ன செய்ய சொல்ற? வீடு. ஆனாலும் உன் தங்கச்சிக்காரிக்கு இம்பிட்டு திமிரு ஆகாது. எவ்வளவு திமிரு இருந்தா அந்த பொம்பளை வாரியில வச்சு சாத்துன்னு சாத்துறா. இவ திருப்பிக்கிட்டு பிடிக்கிக்கிட்டு நாலாரும் அறையாம பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. அப்போ அவ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்ல. உன்கிட்ட யாராவது அண்ணாவி கேட்டாவா? மரியாதையா போயிரு, இல்ல நடக்கிறதே வேற. எனக்கு என்ன வந்துச்சு? உள்ளத சொன்னா எல்லாருக்கும் குத்தமாத்தான் தெரியும். நெருப்பு இல்லாமலா புகையுது. நான் வரேன் விஜயா, வரேன் சாந்தி. உனக்கு கொஞ்சம் மத அறிவு இருக்காட்டி என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? மூத்தவளுக்கு இன்னும் மாப்பிள்ளையே அமையல, அதுக்குள்ளேயும் உனக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம் தேவையா? அந்த பொம்பளை வாரியெல்லாம் அடிச்சிருக்கா. இப்ப அம்மா வந்தா என்ன பேச போதோ தெரியல. மரியாதையா எந்திரிச்சு உள்ளவா. இம்பட்டு அடி வாங்கியிருக்க, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பல்ல கட்டிக்கிட்டு இருக்காதுக்க. இது விஜயா, அது என் மாமியாரு என் மேல கோவப்பட்டு என்ன அடிக்குது. அடிச்சா அடிச்சுட்டு போகுது. உனக்கு சொரணையே கிடையாது. உன் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்திருந்தா இந்நேரம் அவர் இங்க வந்திருக்கணும்ல. உன்னை வாரியலால் அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா? இல்ல வீட்டிலே இல்லையா? அவரு வீட்டில தான் இருக்காரு, எனக்கு தெரியும். என் மாமியாரு ஏதாவது சொல்லியிருக்கோம், அதனால வராம இருக்காரா இருக்கும். நீ இதுக்கெல்லாம் கோவப்பட்ட முடியுமா? இங்க பாரு, உள்ளவா. அவ ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவா. இது உனக்கு தேவையா? என்னமோ பண்ணி தொலை. முதல்ல எந்திரிச்சு வா. அக்கா, நீங்க எங்க போயிட்டு வரியே? உங்க வீட்ல நடந்த விஷயம் எதுவும் உங்களுக்கு தெரியாதா? என்னம்மா சொல்ற? ஏன் வீட்லயா? என்ன விஷயம் நடந்துச்சு? ஐயோ அக்கா, நான் என் மகனுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. விஜயாவை பார்க்க போனேன். அங்க உங்க வீட்டுக்கு எதிர்த்தால இருக்கல அந்த பொம்பளை, ஏ அப்பா, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி விஜயாவை வாரியில கொண்டு, விஜயாவை இல்ல சாந்திய வாரியில கொண்டு அடி அடின்னு அடிச்சுட்டாக்கா. ஏ அப்பா, இம்பட்டு நேரம் அங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்குக்கா. உடனே போய் என்ன ஏதுன்னு பாருங்க. என்னம்மா சொல்ற? சாந்திய வாரியில கொண்டு அடிச்சாளா? என் மவளோட இது வரைக்கும் அப்ப இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னு ஒரு நாள் கூட நான் கையும் வாங்கினதே கிடையாது. பாவி மக்கா, என் மவளை அடிச்சுட்டாளா? என்னத்துக்கு? என்னாச்சுமா? என்னமோ பேசினாளா சாந்தி? ஐயோ அக்கா, அந்த பொம்பளை அவ மவனுக்கும் சாந்திக்கும் என்னமோ பழக்கம் இருக்கதாவும் உங்க ஆத்தா கூட்டி விடுறாளா. அப்படி இப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்காக்கா வாரியில கொண்டு. இந்த சாந்தி வேற எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கா தெரியுமா? அப்புறம் உங்க மூத்த மாவை வந்து சத்தம் போட்டு அனுப்பிச்சு. சின்னது விஜயாவும் கத்துன்னு கத்துனா. அதுக்கப்புறம் தான் அந்த பொம்பளை அங்க இருந்தே போச்சுக்கா. எனக்கு படபடன்னு வருதுக்கா. உடனே போய் என்ன ஏதுன்னு பாரு. அட பேதில போவா, இப்படி எல்லாம் பண்ணுவாளா? ஒண்ணா காலேஜ் போறதுவோ ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு பேசி இருந்திருக்கோம். அதுக்காக என் மவளை வாரியில கொண்டு அடிப்பாளா? எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி பண்ணிருப்பா? நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேம்மா. நான் வாரேன். சரிக்கா, நீ முதல்ல போய் பாரு. இந்த அடி அடிச்சிருக்கல திருப்பிக்கிட்டு நாளார சப்பு சப்புன்னு அரையாம நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தியாக்கும். ஹிட்டி சாந்தி, அவ இம்பட்டு அடி அடிச்சிருக்காளே, கொஞ்சம் அந்த பிரகாஷ் வெளியே வந்து என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும்ல. வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அப்போ உன்னை அடிக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானா? மாப்பிள்ளை கேக்குதோ? மாப்பிள்ளை அப்படி இல்ல உனக்கு கேக்குது. இங்க உனக்கு முன்னாடி 2 பேர் இருக்கும். எங்களுக்கு மாப்பிள்ளை அமையறதுக்கு முன்னாடி நீ எவனையாவது இழுத்துட்டு ஓடலான்னு நினைச்சிருக்க, அப்படித்தானே? எதிர்த்த வீட்டுக்காரன் வாட்ட சாட்டமா இருக்கானே, அவனை இழுத்துட்டு ஓடலான்னு நினைச்சியோ? அதான் விளக்க மாத்த கொண்டு நல்லா அடிச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சது ஒன்னு என்ன 4 சாத்து சாத்தி இருக்கணும். வாய முடுக்கா, என்ன பேசுற நீ? என்ன பேசுற? அவ நம்ம தங்கச்சி, அவ அடி வாங்கட்டும்னு சொல்ற. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ வாய மூடு. நீ கொடுக்கற இடம்தான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க தோணுது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. இங்க பாரு, வாய மூடிக்கிட்டு இரு. எவ்வளவு பேசுனியே, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு முன்னாடி இவளுக்கு மாப்பிள்ளை கேக்குதுன்னு மாப்பிள்ளை விடு.
அவளே அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கா, நீ வேற. எல்லாம் வயசு கோளாறு. என்ன சொல்ல, காலேஜ் படிக்கிறாவுல்ல, அப்படித்தான் தோணும். நீ பேசாட்டி எதையாவது சொல்ல, அம்மா வந்து உன்னை ஏச போகுது. நீ என்னக்கா இப்படி பேசுற? உனக்கு முன்னாடி நான் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஓடுனேனா? இல்லை இல்லை, இவளுக்காக தானே, இவ்வளவுக்காக தானே உழைச்சி உழைச்சி கொட்டுறேன். எவ்வளோ திமிரு இருந்தா இவ்வளவுக்கு மாப்பிள்ளை கேட்கும், மாப்பிள்ளை. சரி விடு, அந்த பொம்பளைய அடி அடின்னு அடிச்சிருக்கு. இப்ப நீ வேற. ஏங்கா நான் உன்னை கேட்குறேன், தப்பா எடுத்துக்க மாட்டிய? என்ன கேட்க போற? இல்ல என்ன கேட்க போறேன்னு கேட்டேன். என்னமோ ஒழிச்சு கொட்டுறேன்னு காரணத்தை சொல்லிக்கிட்டு வர்ற மாப்பிள்ளையெல்லாம் தட்டி கழிச்சிட்டு உட்காந்துருக்கியே. நீ 50 வயசுல கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் உனக்காக காத்திருக்கணுமாக்கும். வாய மூடு விஜயா, தேவையில்லாம ஏதாவது பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. உன் தப்ப மறைக்கிறதுக்காக எல்லார் மேலேயும் பழி போடாத. நாங்களும் போனா போகுதுன்னு தான் விட்டுட்டு இருக்கோம். வர்ற மாப்பிள்ளலாம் ஒன்ன கழிக்கிறது இல்லை, நீ தான் வர்றவனை பூரா கழிக்கிற. என்னமோ உனக்கு வானலோகத்துல இருந்து தேவலோகத்துல இருந்து மாப்பிள்ளை வருவான்னு நீ காத்து கிடக்க. ஆனா ஏன் உன் தங்கச்சி உனக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறியே? நீ அவளுக்காக ஏதோ ஒரு மாப்பிள்ளைய நமக்கு அமைஞ்சதை நம்ம கல்யாணம் பண்ணுவோம், நமக்கு பின்னாடி 2-3 பேர் இருக்காள்வளேன்னு என்னைக்கு அதை நினைச்சிருப்பியா? இல்ல, உனக்கு விட்டு கொடுக்குற குணம் கிடையாது. அப்போ அவளுக்கு மட்டும் இருக்கணுமா? அவ மனசுக்கு பிடிச்சவர்கிட்ட பேசியிருக்கா. அதுவும் உங்களுக்குலாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் கல்யாணம்னு சொல்லியிருக்கா. உனக்கு ஏதாவது தெரியுமா? சும்மா அவளையே குறை சொல்லிட்டு உட்காந்துருக்க. வாய மூடு, கொன்னு போடுவேன் கொன்னு. இவ எவங்கிட்டயா பேசுனா எங்களுக்கு எப்படி மாப்பிள்ள வருவான்? எப்படி வருவான்? அப்போ கடைசி வரையும் உனக்காக எல்லாரும் காத்திருக்கணும், அப்படித்தானே? உனக்காக எல்லாரும் காத்திருந்து நாசமா போகலாம். ஆனா நீ எல்லாருக்காகவும் வழிய விட மாட்டேன், அடைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருப்ப, அப்படித்தானே? வாய மூடு விஜயா, என்ன பேசுற? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அரைஞ்சு பல்ல கலத்தி படுவேன். மரியாதையா உள்ள போ. பாத்தியா என்ன பேச்சு பேசுறானு சிலுவண்டு? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பேச சொல்லி வேடிக்கை பாக்குறியாமா? இல்ல இவ்வளவு எல்லாம் தூண்டி விட்டு அவளை பேச சொல்றாள்வளா? இங்க பாருமா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். வாய மூடு, மரியாதையா உள்ள போ. என் வாழ்க்கை நாசமானதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தான். உங்களால என் வாழ்க்கை நாசமா போச்சு. இப்ப என்னைய குறை சொல்றீங்களா? உள்ள போன்னு சொன்னேன். இதெல்லாம் தேவையாடி? இந்த அவமானம் தேவையா? நீங்க பாரு, உன்னால அசிங்கப்பட்டு நிக்கிறோம். உன்னை வாரியில கொண்டு அடிச்சிருக்கா. ஏட்டி ஏதாவது ஒரு தப்பு இல்லைன்னா அவ இப்படி பண்ணுவாளா? நீ அந்த பையன் கிட்ட பேசுனியா? சொல்லுடி, வாயை திறந்து உண்மையே சொல்லு. ஆமாம்மா, அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அவர் ரொம்ப நல்லவருமா. இதெல்லாம் தேவையாட்டி? என்ன வருத்த வந்திருக்கா? நான் வீட்டுல இல்லாத நேரம் பார்த்து உன்னை வாரியில கொண்டு அடிச்சிருக்கா. நான் இருந்தா இப்படி அடிக்க விட்டுருப்பனா? அந்த பையன் எங்கிட்டி போனா? தடுக்க வரலல்ல. ஏட்டி அப்படிப்பட்டவன் உனக்கு தேவையா? இல்லம்மா, ஏதாவது காரணம் இருக்குமா? அவர் அப்படிப்பட்டவர் கிடையாதுமா. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா போய் வேலைய பாரு. என் மவளை ஒரு நாள் கூட நான் கைய ஒங்கி அடிச்சது கிடையாது. ஆனா இப்படி அடிச்சிருக்காளே பாவி சண்டாளி, நல்லா இருப்பாளா? என் மனசெல்லாம் கொதிக்குது. ஏம்மா வருத்தப்படாதம்மா, அவர் ரொம்ப நல்லவருமா. அக்காக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் என்ன பொண்ணு கேட்டு கட்டிக்கிறேன்னு சொன்னாருமா. அவர் ரொம்ப நல்லவருமா. ஏடி அந்த நல்லவன் வந்து தடுத்துருக்கணும்ல. உன்னை அந்த பொம்பளை வாரியில கொண்டு சாத்தி இருக்கா. அவ வரவே இல்லை. நீ என்னன்னா நல்லவங்கிற? ஆமாட்டி, அக்கா சொல்றதும் சரிதான். அவர் வந்து தடுத்திருக்கணுமா இல்லையா? இங்க பாரு, நீதான் பொம்பளை பிள்ளை அடி வாங்கிட்டு இப்படி உட்கார்ந்து கிடக்க. ஆனா அவ ஆம்பளை தானே. ஏய், அவன் வந்து தடுத்திருக்கணும்ல. விடுகா, ஏதாவது காரணம் இருக்கும். ஏடி எப்படி வெளியே தலை காட்டுவே? எப்படி காலேஜுக்கெல்லாம் போவே? நான் என்னமா தப்பு பண்ணேன்? வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறதுக்கு எனக்கு அவரை பிடிச்சிருந்துச்சு. அவரும் என்ன விரும்பினாரு, நானும் அவரை விரும்பினேன். இதெல்லாம் ஒரு தப்பாமா? இதுக்காக நான் எப்படி வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க முடியும்? ஏம்மா தேவையில்லாம நீ எதையாவது நினைச்சு குழம்பிக்காத. உனக்கு விவரம் புரியாதுட்டி. அந்த பாவி சண்டாளி தண்ணி சண்டையில அந்த வரத்து வருவா. போற வர நேரம் சாவம் விடுவா. இல்லாத பேச்செல்லாம் பேசுவா. இப்போ அவ மவனை கேட்டு போறேன்ட்டு நிக்கிற.
இனி என்னலாம் பாட அனுபவிக்கணுமோ தெரியலையே. ஆமா, அப்படியே தட்டு தூக்கிட்டு போய் ஏத்த வீட்டுக்காரன்ட்ட பொண்ணு கேளு, என் மவனை கெட்டிக்கப்பான்னு காலில் விழு. வாய மூடு. உள்ள உட்காந்துக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் எனக்கு வாயில நல்லா வந்துரும் பார்த்துக்க. மவளை நல்ல தாளாட்டு, அதுக்குதான் அவ அப்படி சொல்லியிருக்கா. நீ தான் கூட்டி விடுறது சரியா தானே சொல்லியிருக்கா. சிட்டி பேசாம இருக்க போறியா இல்லையா? அவ கிடக்குற, போ போய் குளிச்சிட்டு வா. ஏட்டி இதெல்லாம் தேவையாட்டி? எங்க போய் முடியும்னு தெரியல. ஒரே அடியா தலைய முழுகு. நமக்கு இதெல்லாம் சரிப்படாது. நம்ம மானத்தோட வாழ்றவோ, இது தேவையா? என்ன மன்னிச்சிருமா, என்னால அவரை மறக்க முடியாதுமா. நான் எப்ப கல்யாணம் பண்ணாலும் அவரோட தான் என் கல்யாணம். இல்லனா நான் வாழ்நாள் பூரா இப்படியே இருந்துருவேன். என்ன மன்னிச்சிருமா. பாவி மனுஷன், 5 பிள்ளையை பெத்து என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போய் சேர்த்துட்டாரு. அவர் நிம்மதியா போயிட்டாரு. நானும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த பிள்ளையில கரை சேர்க்கறதுக்குள்ளயும் வாரமா போறா கழுவி கழுவி ஊத்துறா. எவ்வளோ ஒருத்தி என் மவளை இப்படி அடிச்சிருக்கா. என் மனசு கேட்க மாட்டுக்கு, பதைக்குது. ஏம்மா விடுமா, சாந்தி தைரியசாலி, அவ எல்லாத்தையும் தாங்கிக்குவா, நீ வருத்தப்படாத. ஏம்மா கவலைப்பட்டுட்டே இருக்காதம்மா, எல்லாம் சரியாயிரும். ஆமாம்மா, இதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா எம்மா கவலை தான் பட்டுக்கிட்டு இருக்கணும். எல்லாம் சரியாயிருமா, விடுமா. மனசு ஆற மாட்டுக்கிட்டி. பேதியில ஓவா நடுச்சந்தில வச்சு என் மவளை வாரியில வச்சு அடிச்சிருக்கா. என்னை தனியா கூப்பிட்டு சொல்லியிருந்தா கூட எனக்கு மனசு ஆறி இருக்கும். இன்னும் ஒரு பூரா எல்லாவளும் என்ன கேள்வி கேட்க போறாளோ தெரியலையே. ஆமா, இப்போ உனக்கு அதான் கவலை. ஊர்ல உள்ளவ என்ன கேட்பா ஏது கேட்பாரு. ஏமா என்னமோ ஊர் உலகத்துல நடக்காது, நம்ம வீட்டுல மட்டும் நடந்த மாதிரி இருக்கு. ஏமா நீ பேசுறது சரியா? 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு தப்பா? ஓ மவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவ எந்த தப்பு தண்டாக்கும் போக மாட்டா. அவளுக்கு பிரகாசம் பிடிச்சிருக்கு, வேற என்னமா? அந்த பாவி பைய வந்து தடுத்திருந்தா இவன் மேல உண்மையிலே அவன் பாசம் வச்சிருக்கானே நான் நம்பியிருப்பேன். ஆனா அவன் எட்டி கூட பார்க்கல. அடி வாங்கினது ஏமாவல்ல. ஏமா சாந்தி சொல்ற மாதிரி ஏதாவது பிரச்சனையா இருக்கும், கேட்டுக்கலாம், விடுமா. ஆமாட்டி, இன்னும் போய் அவங்கிட்ட கேக்குறாங்க. ஒழுங்கு மரியாதையா போய் வேலையை பாருங்க. இனியே அந்த வீட்டு பக்கமே எவ்வளவு தலை வச்சு படுத்தியே, அப்புறம் நடக்கிறதே வேற. எனக்கு தலையெல்லாம் வலிக்குதுட்டி. போய் ஒரு காபியை போட்டு எடுத்துட்டு வா. என்ன பண்ணனே தெரியலையே, எனக்கு பிரஷர் ஏறிடும் போல இருக்கு. ஏமா நீ தேவையில்லாம எதையாவது நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்காத. எல்லாம் சரியாயிரும், விடு. கொஞ்ச நாள் விட்டுப்படி, எல்லாம் சரியா போகும்.